சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டிப்பறித்த மகிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச விசாரணைக்கு அழைப்பு. முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா FCID முன் ஆஜரானார். வெளிவரும் திருட்டுக்கள். முகநூல் காதலில் 5 லட்சம் ரூபாவை இழந்த இலங்கை பெண் நடந்தது என்ன? பசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரசு சாட்சியாக மாறும் நெருங்கிய நண்பர். நீதிமன்றத்தில் அம்பலமான தகவல். 21 மாத கால ஆட்சியில் நாட்டினை சீரழித்து விட்டதாம் அனுர அரசு. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி பலத்தை காட்டுமாறு அரசாங்கத்துக்கு எதிரணி சவால். நாட்டின் கடன் சுமையை விட 2 மடங்கு சொத்துக்களை JVPயும் LTTEயும் அளித்துவிட்டது என்று கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. யாழ தேசிய பூங்காவில் விதிகளை மீறி அதிகாரிகளை மிரட்டிய சுற்றுலா பயணிகள் அதிரடி கைது. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளார் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச சற்று முன் வெளிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு பதிலாக ஜோசித ராஜபக்ச இங்கிலாந்துக்கு பயிற்சிக்காக அழைத்து செல்லப்பட்ட முறை குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளதோடு சிலவேளை இது மீண்டும் நிகழலாம் என்று கூறி ஜோசித ராஜபக்ச லஞ்ச ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு வாய்ப்பு கிடைத்திருந்த போது ஜோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்ற காரணத்தினால் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஒருவேளை விமல் வீரவன்சவும் கம்மன் பிளவும் இதனை கூட ஒரு போர் வீரவேட்டை என்று அழைக்கலாம் என்றும், ஆனால் இந்த நடவடிக்கை ஒரு போர் வீரனை வேட்டையாடுவதா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் நலிந்த ஜேதிச அதிரடியாக கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடும் இலங்கை பெண்ணொருவரை இலக்கு வைத்து நடந்ததாக கூறப்படும் ஆன்லைன் மோசடி சம்பவம் ஒன்று குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. முகநூலூடாக இந்த இலங்கை யுவதிக்கு சீனாவை சேர்ந்தவர் என்று கூறப்படும் இளைஞன் ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் நட்பு குறுகிய காலத்திலேயே காதலாக மாறியதும் குறிப்பிடத்தக்கது. தன்னை காதலிப்பதாக சொல்லிய அந்த இளைஞன் விரைவில் இலங்கைக்கு வந்து திருமணம் செய்ய இருப்பதாகவும் அதற்காக 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்பியுள்ளதாகவும் இந்த இலங்கை பெண்ணுக்கு தெரிவித்துள்ளார். அந்த பொருட்கள் அடங்கிய பெட்டியின் புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் விசா, விமான டிக்கெட் நகல்கள் உள்ளிட்டவற்றையும் அவர் அனுப்பி அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதையடுத்து பரிசு பொருட்கள் அடங்கிய பெட்டியை இலங்கையில் சுங்கத்தில் விடுவிக்க 5 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த தொகையை தனது வங்கிக் கணக்குக்கு அனுப்புமாறும் அவர் பெண்ணிடம் கேட்டுள்ளார். பரிசு பொருட்களின் மதிப்பு அதிகம் என்பதால் அந்த கோரிக்கையை நம்பிய பெண்ணும் அவரது பெற்றோரும் தங்களிடம் இருந்த பணத்தையும் நகைகளையும் அடகு வைத்தும் சுமார் 5 லட்சம் ரூபாவை குறித்த வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளனர். ஆனாலும் பணம் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து குறித்த சீன இளைஞனின் முகநூல் கணக்கு முடக்கப்பட்டதோடு அவரோடு இருந்த அனைத்து தொடர்புகளும் திடீரென துண்டிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இதனால் தாம் மோசடிக்குள்ளாகியுள்ளதை உணர்ந்த அந்த இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகியுள்ளதோடு சம்பந்தப்பட்ட தரப்பினரால் மேலதிக விசாரணைகள் தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா இன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்றுள்ளார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பை அடுத்தே அவர் அங்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 21 மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் எமது நாட்டின் பொருளாதாரம், முதலீடுகள் போன்ற அனைத்து துறைகளும் பெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்றுள்ளதாகவும், முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி அரசாங்கம் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் அதிரடியாக சவால் விடுத்துள்ளார். எதுல்கோட்டையில் உள்ள அவர்களின் கட்சியின் பிரதான அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார். உணவு மற்றும் சுகாதார தேவைகளுக்கான வட் வரியை நீக்குவதாகவும், மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாகவும், கப்பலில் இருந்து தரையிறக்கப்படும் விலைக்கு எரிபொருளை வழங்குவதாகவும் விலைகளை குறிப்பிட்டு தெரிவித்து தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணியும் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இப்போது நடப்பதோ வேறு. எரிபொருள் விலையை பெருமளவில் உயர்த்தியுள்ளதோடு மின்சார கட்டணத்தை ஒரே அடியாக 43% அதிகரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2024 ஆண்டில் 140 பில்லியன்
பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை தற்போதைய அரசாங்கத்தின் மோசமான நிர்வாகத்தால் 38 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளதால் மக்கள் தங்களின் 3 நேர உணவில் ஒரு நேர உணவை தவிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளால் டாலரின் மதிப்பு சில மாதங்களுக்குள் 50 ரூபாவால் உயர்ந்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய இவர் டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தமையால் நாட்டின் கடன் சுமை ஒரேயடியாக 2000 பில்லியன் ரூபாவால் உயர்ந்துள்ளது. அனுர அரசு கூறியது போல் மக்களின் வாழ்க்கையை வளமாக்கியுள்ளதா என்பதை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பம் இப்போது வந்துள்ளது என்று கூறிய இவர் வெற்றி பொய் பிரச்சாரங்களை செய்யாமல் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுர அரசுக்கு சவால் விடுக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். களுத்துறை புலத்சிங்கள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எகலோயா பகுதியில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றின் மேல் மாடியில் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த தம்பதியினர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அக்கம் பக்கத்தார் கொடுத்த அவசர தகவலுக்கமைய சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற புலத்சிங்கள போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்தவர்கள் எகலோயா பகுதியை சேர்ந்த 55 வயதுடைய பெண் மற்றும் அவரது கணவரான 65 வயதுடைய முதியவர் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கு சொந்தமான அந்த 2 மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் நீண்ட காலமாக ஆடை விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளதாகவும் அதன் மேல் மாடியிலேயே தங்களின் இருப்பிடமாக அமைத்து வாழ்ந்து வந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக இந்த தம்பதியினர் வெளியில் வராமலும் அவர்களின் வியாபார நிலையம் திறக்கப்படாமலும் இருந்துள்ள காரணத்தால் சந்தேகமடைந்த அயலவர்கள் அந்த பகுதியில் உள்ள மற்றொரு உயரமான கட்டடத்திலிருந்து இவர்களின் வீட்டின் மேல் மாடியை பார்த்துள்ளனர். மேல் மாடியின் வெளிப்பகுதியில் இருந்த பெண் அசையாத நிலையில் விழுந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக புலத்சிங்கள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்தே குறித்த துயரமான சம்பவம் அம்பலமாகியுள்ளது. சம்பவ இடத்துக்கு வேகமாக சென்ற போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவனும் மனைவியும் வெவ்வேறு இடங்களில் சடலங்களாக காணப்பட்டுள்ளனர். இலங்கையின் தற்போதைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் சுமையை விட 2 மடங்கு அதிகமான தேசிய சொத்துக்களை ஜேவிபி மற்றும் எல்டிடி அமைப்புகள் கடந்த காலங்களில் அளித்துவிட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று அம்பாறையில் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து உரையாற்றிய நாமல் ராஜபக்ச கடந்த காலங்களில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அத்தனை அழிவுகளை உண்டாக்கியவர்களே இன்று எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முரண்பாடான கருத்துக்களை சொல்லி தங்களது இயலாமையை மறைக்க பார்ப்பதாகவும் இந்த தாக்குதலோடு தொடர்புடையவர்களுக்கு உதவிய சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணை கோப்புகளை மூடி மறைத்தவர்களுக்கே அனுர அரசு இன்று உயர் பதவிகளை கொடுத்து சந்தோஷப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் தனது பொய் வாக்குறுதிகள் அம்பலமாவதை தடுக்க மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாள தயாராகி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப நிதி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் நாடாளுமன்ற குழுக்களில் அவ்வாறான நிதி எதுவுமே இல்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதோடு அரசாங்க கணக்குகளில் உள்ள பணம் தவறான கணக்குகளுக்கு செல்வதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தால் தனியார் துறையில் கூட வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை என்றும் கிராம மட்டத்தில் இருந்து மத வழிபாட்டு தலங்களை பாதுகாத்த சிவில் பாதுகாப்பு படை இளைஞர்கள் அரசியல் தேவைகளுக்காக கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவராக பணியாற்றிய பாஸ்வர குணரத்ன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரசு சாட்சியாக முன்னிலையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ராஜபக்சக்கள் செய்த குற்றங்கள் நிதி மோசடிகள் அனுர அரசில் அம்பலமாகி வரும் நிலையில் பசில் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பராக கருதப்படும் பாஸ்வர குணரத்ன இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாவை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக 2014 கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதிபதி பசன் அமரசேன முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குணரத்னவுக்காக முன்னிலையாகிய ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரீன்சி அரசு குலரத்ன தனது கட்சிக்காரர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. யாழ தேசிய பூங்காவில் வனவிலங்கு சட்டங்களை மீறியதோடு அங்கு நின்ற வனவிலங்கு அதிகாரிகளோடு முரண்பட்ட 5 சுற்றுலா பயணிகளை வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். சபாரிக்காக வந்த 2 ஜீப் வண்டிகளில் பயணித்த குழுவினர் பூங்கா விதிகளை மீறி அங்கு நின்றதோடு வனவிலங்கு அதிகாரிகளையும் அச்சுறுத்தியுள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்டு திஸ்ஸமகாராம நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஜீப் வண்டிகள் குறித்து முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த ஜீப் வண்டிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.